ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்திர தசையும் அஷ்டமச்சனி. இதான் தலைப்பு. பொதுவாக 7.5 சனி அஷ்டம சனி பற்றி கவலைப்படாத நபர்களே இருக்க முடியாது. கோச்சார கிரகங்களில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த 7.5 சனி அஷ்டம சனி காலம்தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. கோச்சார கிரகங்களின் தாக்கமே ஒரு தனி மனித ஜாதகத்தில் 10% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோசியர் நான். அப்படி இருந்தும் கூட இந்த 7.5 சனி அஷ்டம சனி நடக்கிற காலத்தில் சந்திர திசை மட்டும் வந்துடக்கூடாது. சந்திரனுடைய புத்தி வந்தாலுமே ஒரு மாதிரி நெகட்டிவ் தான். ஏன் இந்த 7.5 சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகிறதே இல்லை? பொதுவாக சனிக்கும் சந்திரனுக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கும்போது, மனோகாரகனான சந்திரன் சனி பகவானுடைய வீடுகளில் போய் உட்காரும் போதே அவர் ஒரு வலிமை குறைந்த நிலையில் தான் உட்காருவார். ஏன்னா சனியோட வீடுகள் இவருக்கு சுத்தமாக, சூரியன் கூட உத்தராயண புண்ணிய காலங்கிற அடிப்படையில் தப்பிச்சுக்குவார். இது சந்திரனுக்கு மட்டும் மிகப்பெரிய நெகட்டிவை கொடுக்கக்கூடிய வீடுகள் அது இருக்கும். அதாவது மகரம் கும்பம் இந்த 2 வீடுகளில் சந்திரன் போய் உட்காரும். இந்த அமைப்பில் சனியும் சந்திரனும் தொடர்பு கொள்ளும்போது புணர்வு தோஷம் ஏற்படும். இந்த புணர்வு தோஷம் இருக்கிறதுலே ஒரு மோசமான தோஷம். இது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை மட்டும்தான் கொடுக்கும்னு இல்லை. விபத்து கண்டங்கள், சடுதியில் உயிர் பிரிதல், தற்கொலை எண்ணங்கள், நீரில் மூழ்கி மரணிப்பது, பிரயாணத்தின் போது மிக கடுமையாக தாக்கப்படுவது அல்லது கடுமையான விபத்துகளை சந்திப்பது, உடல் உறுப்புகளை இழப்பதுன்னு இது எல்லாமே இந்த சனி சந்திரன் சேர்க்கையினால் ஏற்படுறதான். இதில் ஏன் அந்த நெகட்டிவ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, சந்திரன் மிக வேகமாக செயல்படும் ஒரு கிரகம். ஜோதிட சாஸ்திரத்தில் அதிவேகமாக செயல்படக்கூடிய கிரகம் எதுனா சந்திரன் தான். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு 2.25 நாளைக்குள்ளே போயிடுவார். அவருடைய ஸ்பீடு சூரியனுக்கு கூட கிடையாது. சந்திரன் தான் மிக அதிவேகமாக சுழலும் தன்மை கொண்ட கிரகம். அதனால தான் 14 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வளர்பிறையாகி பௌர்ணமியாவார். அடுத்த 14 நாளில் திரும்ப தேய்பிறையாகி அமாவாசை ஆகிறது. ஒரே மாதத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு மொத்த ராசி மண்டலத்தையும் சுற்றிட்டு வந்துடுறதுங்கிற மாதிரியான விதிகளை கொண்டவர். இது நிகழ்வதற்கு காரணம் பூமிக்கு துணைக்கோள் சந்திரன். அவர் ரொம்ப பக்கத்தில் நமக்கு இருக்கிறதுனால. ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டான கிரகம் சனி. 30 வருஷம் தேய்னி தேய்ச்சிட்டு தான் ஒரு ராசி மண்டலத்தையே அவர் கடந்து வருவார். 30 ஆண்டுகளாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு அவர் நகர்றதுக்கே ஏறக்குறைய 2.5 ஆண்டுகளுக்கு மேலே நடக்கும். அப்போ அதிவேக கிரகம் சந்திரன், அதிமெதுவாக போகக்கூடிய கிரகம், மிக மெதுவாக போகக்கூடிய கிரகம் சனி. இந்த ரெண்டுமே முரண்பாடுகளின் மொத்த மூட்டைகள், முரண்பாடுகளுடைய மொத்த மூட்டைகள். அதிவேகமாக சிந்திக்கும் மனம் கொண்ட சந்திரன் உடல் ஆற்றல் ரீதியாக செயல்பட மிக மெதுவான தன்மை எடுத்துக்கொள்ளும் சனியுடைய வீடுகள்லையோ சனியுடைய தொடர்புகளையோ ஏதாவது ஒரு வகையில் சனி பகவானுடைய அமைப்பு நுழையும் போது இந்த சந்திரனுடைய தசையானது வேகமாக தவறிழைக்க தூண்டும். 7.5 சனி அஷ்டம சனி காலத்தில் நாங்கள் சொல்கிற அறிவுரை என்ன? நிதானம், பொறுமையாக இருங்க. இப்போ எந்த முடிவுமே எடுக்காதீங்க. வீடு கட்டுறீங்களா? தள்ளி போடுங்க. கல்யாணம் பண்ண போகிறீங்களா? யோசித்து செய்யுங்க. உயர்கல்வியை பற்றி யோசிக்கிறீங்களா? யோசிங்க, இன்னும் நல்லா யோசிங்க, அவசரப்படாதீங்க. திருமண விவாகரத்து மாதிரியான விஷயங்களை யோசிக்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. புதிய தொழில் தொடங்க யோசிக்கிறீங்களா? நிதானமாக இருங்கன்னு சொல்லுவோம். இது எல்லாமே சனி அஷ்டம சனியாக இருக்கும்போது, மெயினாக 7.5 சனியை விட அஷ்டம சனி தான் மெயின் கான்செப்ட். ஸோ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய மிக முக்கிய விளக்கமாக இருக்கும். இந்த பீரியடில் வேகமாக செயல்படுற சந்திரன் தசை நடத்தினா என்ன ஆகும்னா, ஜாதகர் ஜோதிடர்களின் அறிவுரையையும் மீறி அல்லது ஜோதிடர்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே வேகமான தவறிழைத்து விடுவார்கள். வேகமான செயல்களில் ஈடுபட்டு அது மோசமான விளைவுகளை கொடுத்து டோட்டலாக லைஃபையை டேமேஜ் பண்ணுறக்கூடிய விதிகளை கொடுக்கும். ஒரு 7.5 ஒரு அஷ்டம சனியும் சந்திர திசையும் சந்திக்கும் போது கட்டிய கணவனுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த மனைவியை பார்க்க முடியும். ஒரு அஷ்டம சனியும் சந்திர திசையும் நடக்கும்போது மிகப்பெரிய விபத்துகளில் சிக்கி உடல் உறுப்புகளை இழந்தவர்களை, உயிரை இழந்தவர்களை பார்க்க முடியும். ஒரு அஷ்டம சனியும் சந்திர திசையும் சந்திக்கும் போது வாழ்க்கை துணையை துரோகம் செய்து விட்டு போகும் கணவர்மார்களை பார்க்க முடியும்.
ஒரு அஷ்டமச்சனியும் சந்திர திசையும் சந்திக்கும் போது பள்ளி வாகன விபத்துக்கு உண்டாகி உயிரை இழக்கும் குழந்தைகளை பார்க்க முடியும். ஒரு அஷ்டமச்சனியும் சந்திர திசையும் சந்திக்கும் போது பெற்ற குழந்தைகளையே கொன்றுவிடும் அளவுக்கு துணிச்சல் மிக்க ஒரு மனிதரை பார்க்க முடியும். ஒரு அஷ்டமச்சனியும் சந்திர திசையும் சந்திக்கும் போது மிக மோசமான ஒரு தொழிலை தொடங்கி வாழ்நாள் சேமிப்புகளை எல்லாம் அதில் கரைச்சிட்டு போயிடக்கூடிய மனிதர்களையும் பார்க்க முடியும். ஒரு அஷ்டமச்சனியும் சந்திர திசையும் சந்திக்கும் போது சாதாரண சின்ன பிரச்சனைக்காக சண்டை போட ஆரம்பித்து அது கைகலப்பில் ஈடுபட்டு வெட்டுக்குத்து தகராறு வரைக்கும் போகக்கூடியவர்களையும் பார்க்க முடியும். இந்த பேப்பரில் படிக்கிற எதிர்பாராத திடுக்கிடும் விளைவுகளை தரக்கூடிய அத்துணை சம்பவங்களையும் இந்த 2 பேரும் சேர்த்து நடத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதான் சொன்னாங்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய காலம் அஷ்டம சனி காலம். 7.5 சனிலையும் அந்த ஜென்ம சனி நடக்கிற 2.5 வருஷ காலம். இந்த காலகட்டத்தில் வேகமாக செயல்பட்டு தூண்டிவிட்டு அதன் மூலமாக விளைவுகள் மோசமாக தரக்கூடிய கிரகம் சந்திரன். அதனால தான் அஷ்டம சனி நடக்கிற காலத்தில் சந்திர திசை சந்திக்கக்கூடாது. அப்படி சந்திச்சுன்னா அதனுடைய விளைவுகள் மிக மோசமாக அதீத பாதிப்புகளை தரக்கூடியதாக இருந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம்னு 3 நட்சத்திரம். இப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிம்மராசிக்காரர் இருக்கான்னு வச்சுக்குவோம். அவருக்கு ஒரு கேது திசை 5 வருஷம் பேலன்ஸ் இருக்க பிறந்திருக்கார். இப்போ சுக்கிரன் ஒரு 20, 25, சூரியன் ஒரு 6, 31 வயசு. ஸோ இவருக்கு 31 to 41 நடக்க போகிற வயசு சந்திர திசை. இந்த சந்திர திசைக்குள்ளே இவர் இருக்கார். இப்போ அஷ்டம சனி நடக்குதா? சிக்கல், கவனம், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. எதாக இருந்தாலும் ஆறப்போடுங்க, தள்ளி போடுங்க. நிதானம் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, உத்தரபாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அவசரமான முடிவுகளை எடுக்காதீங்க, பாதிப்பு இருக்கும். இதை நம்ம சொல்ல முடியும். மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்ம சனி போயிட்டுருக்கு. மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி போகுதுங்கிற போது அங்கே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு குரு மகாதிசை ஒரு 4 வருஷம் பேலன்ஸ் இருக்கும். அப்புறம் சனி மகாதிசை 19 வருஷம், புதன் மகாதிசை 17 வருஷம். இப்போ இவங்களுக்கு கேது, சுக்கிரன், சூரியன் எல்லாம் முடிஞ்சு சந்திரன் வரணுங்கும் போது இவங்க கண்டிப்பாக மிடில் ஏஜை தாண்டி கிட்டத்தட்ட 60 வயசுக்கிட்ட நெருங்கி வந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது மாதிரி எடுக்கணும். அதுவே ரேவதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் திசையே வெறும் 3 வருஷம் பேலன்ஸ் இருக்க பிறந்து, கேது ஒரு 7, சுக்கிரன் ஒரு 20 அப்படிங்கும்போது 30 வயசில் சூரியன் ஆரம்பித்து 36 to 46 சந்திர திசை நடந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கவே செய்வாங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருந்தாலும் சரி, அஷ்டம் சனி நடந்துட்டு இருந்தாலும் சரி, சந்திர தசை நடப்பில் இருக்கா கவனமாக இருங்க. சந்திர புத்தி நடப்பில் இருந்தாலும் கவனமாக இருங்க. அந்த புத்தி முடிகிற காலம் வரைக்குமாவது பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. சந்திர புத்தியினுடைய அதிகபட்ச காலங்கிறது சுக்கிர திசையில் சந்திர புத்திங்கிறது தான் வரும். சுக்கிர திசையில் சந்திர புத்தி 20 மாதம், சனி திசையில் சந்திர புத்தி 19 மாதம், ராகு திசையில் சந்திர புத்தி 18 மாதம், கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள். குரு மகா திசையில் சந்திர புத்தி 16 மாதம், 1.25 ஆண்டுகள். புரியுதுங்களா? சூரிய திசையில் சந்திர புத்தி வெறும் 6 மாதம் தான் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். ஒவ்வொரு தசைக்கும் அந்த சந்திர புத்திங்கிறது அந்த தசை வருடங்கள் குறிப்பிடக்கூடிய அளவுலேயே வரும். இது ஒரு அமைப்பு. செவ்வாய் திசையில் சந்திர புத்தினா 7 மாதம், கேது திசையில் சந்திர புத்தினா 7 மாதம் அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸோ சந்திர புத்தி நடப்பில் இருந்து ஜென்ம சனி இருந்தாலும் அஷ்டம சனி இருந்தாலும் கூட நீங்கள் விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருக்கணும். அதாங்க உங்கள் மனசு வேகமாக செயல்படும், உடம்பு தப்பாக செயல்படும். நீங்கள் வேகமாக எடுக்கிற முடிவுகளை இந்த சனி இருக்கிறதுனாலேயே தவறானபடி மாற்றி விட்டுடக்கூடிய தன்மை இருக்கும். பைக் எடுத்துகிட்டு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறந்தால் என்ன ஆகும்? எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? அந்த விளைவுகள். திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்வின் முக்கியமான முடிவுகளை போய் அவசரமாக எடுத்து தப்பான வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறது அல்லது தப்பான முறையில் பிரிந்து போகிறதுங்கிற மாதிரியான நெகட்டிவிட்டி பலன்களையும் இந்த இடத்துல தூண்டி விட்டு கொடுத்துரும். ஸோ சந்திரன் வேகமாக செயல்படுறவர், சனி மெதுவாக செயல்படுறவர். இவங்க 2 பேரும் சந்திக்கிறது எப்பேற்பட்ட ஜாதகத்தையும் ஒரு கணக்கு போட்டு ஆட்டி கையில் கொடுத்து விடும் தன்மை கொண்டது. ஓகே சார், எனக்கு அப்படி தான் இருக்குது. அஷ்டம் சனி நடக்குது, சந்திர புத்தி போகுது, அல்லது சந்திர திசை நடக்குது, என்ன செய்யலாம்? பொறுமை காக்க வேண்டியது அவசியம். இது முதல் விதி. திங்கள் தோறும் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சிவனுக்கு 6 கால பூஜை நடக்கிற பெரிய பழமையான சிவன் கோயிலுக்கு போய்க்குங்க. காலையிலையோ மதியானமோ உச்சி பொழுதோ சாயந்தரமோ அல்லது இரவு பொழுதுலையோ எந்த பூஜையில் உங்களால் கலந்துக்க முடியுமோ அதில் கலந்துக்குங்க. வில்வ மாலை வாங்கி கொடுத்து, பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பாருங்கள். உங்கள் பேர், குடும்பத்தாரோடைய பேர், நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கங்க.
வாழாதிருத்தல் நன்று அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, செயல்படாமல் இருக்கிறது. இதுதான் சந்திர திசை, அஷ்டமச்சனி, சந்திர திசை, ஜென்மசனி காலத்தில் உங்களை காப்பாற்றும் அருமருந்து என்று கூறி, இடைவிடாத இறை பணியும் இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும் உங்களை மேலும் காவல் புரியும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.